இன்னைக்கு ஜான் 30 பசுமை புரட்சிக்கு வழிவகுத்த சி சுப்பிரமணியம் அவர்களோட பர்த்டே. தமிழ்நாடு பொள்ளாச்சியில 1910ல பிறக்கிறாரு. சென்னை லா காலேஜ்ல லா படிச்சு முடிக்கிறாரு. 1936ல கோவை மாவட்ட காங்கிரஸ் தலைவரா தன்னோட அரசியல் பயணத்தையும் ஸ்டார்ட் பண்றாரு. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல பங்கு பெற்றதுனால சிறைக்கு போற சூழ்நிலை ஏற்படுது. நேர்மையை கடைபிடிச்சு படிப்படியா உயர்றாரு. நாடு விடுதலை பெற்றதுக்கு அப்புறமா அரசியலமைப்பு சட்டம் இயற்றுவதிலும் பங்கேற்கிறாரு. தென் மாநில அரசுல கல்வி அமைச்சராகவும் நிதி அமைச்சராகவும் பணி செஞ்சிருக்காரு. 1962ல நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஸ்டீல் அண்ட் மைன்ஸோட மினிஸ்டரா இருந்திருக்காரு. தென் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. இவரை பசுமை புரட்சிக்கு வழிவகுத்தவர்னு சொல்லலாம். இதனால இந்திய உணவு தானிய உற்பத்தியில தன்னிறைவு பெற்ற நாடா மாறிடுச்சு. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல உற்பத்தியாகிற நதிகளை தமிழ்நாடுக்கு திருப்பி விடுற பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் இவரோட முயற்சினால கேரளா தமிழ்நாடு இடையே சுமூகமா முடிஞ்சிருக்கு. தென் இவர் நியூ ஸ்ட்ராட்டஜி இன் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் வார் ஆஃப் பாவர்ட்டின்னு பல புக்ஸ் எழுதியிருக்காரு. 1993ல அரசியலை விட்டு விலகி பொதுப்பல பணிகள்ல ஈடுபடுறாரு. 1998ல இந்தியன் கவர்மெண்ட் இவருக்கு பாரத் ரத்னா அவார்ட் கொடுத்திருக்காங்க. தென் 2010ல இவரோட 100th பர்த் ஆனிவர்சரிக்கு போஸ்டல் ஸ்டாம்ப் அண்ட் காயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாரதிய வித்யா பவன்ல சி சுப்பிரமணியம் அவார்ட் வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவரோட பர்த்டே. தென் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.